ஹல்லேலூயா. நாங்க போட்ட எந்த கிரவுண்ட்ல போட்டோமோ அந்த கிரவுண்டுக்கு ஏத்தால, என் மேடைக்கு ஏத்தால தான் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணின அந்த லீடருடைய வீடு. அவன் அங்க இருந்து பஞ்சாயத்து சொல்றான், இவனுங்க என்ன மந்திரம் வச்சிருக்கானுங்களோ தெரியல, எல்லாரும் இங்கதான் வாரான். என்னைய கூப்பிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் உட்கார்ற மாதிரி கூடாரம் போட்டுதான் தெரியுமா? 500 பேர் உட்கார்ந்த மாதிரி. கூட்டத்துக்கு வந்தது 9000 பேர். அல்லேலூயா. முதல் நாள்லயே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அங்க ஒருத்தன் யாதவ் ஒருத்தன் அங்க வந்து அவன் நெஞ்சு வலியோட கூட உள்ள கால வச்சானோ இல்லையோ, நெஞ்சு வலி போன இடம் தெரியல, அவன் அங்கே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னார் எனக்கு, இங்க உள்ள வந்தவன் ஒருத்தனுக்கு நெஞ்சு வலியோட வந்தான். உள்ள வந்து அவன் ஓடி வந்து அவன் சொல்றான், யோ என்ன பேரையோ எனக்கு தாயா அப்படின்னு நெஞ்ச அடிச்சு சொல்றான். அல்லேலூயா. யாருக்கும் ஜெபிக்கலையா, உள்ள கால் வச்ச உடனே நெஞ்சு வலி போன இடம் தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரா? ஆரம்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 20000 மக்கள்ல ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. அந்த 20000 மக்கள் அந்த கூட்டம் முடிஞ்சு நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கா, நீ இயேசு உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னோனே போகிற பெண்கள் கூட்டத்தை முடிச்சு போற பெண்கள் ஒருவரோட ஒரு என்ன பேசிக்கொண்டு போறாங்க தெரியுமா? இனிமே பகவானை தேடி அங்கெங்கெல்லாம் போக வேண்டாண்டி, உள்ளே வந்துட்டாரு. இனிமே அவனை இவனை செவனன்னு தேட வேண்டியதில்லை, எல்லாம் உள்ள வந்து பொம்பளைங்க பேசிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 6000 பேர் வந்தாங்க. 12 மைல் கொளுத்து வெயில்ல ஒரு டென்ட் போடாம 12 மணிக்கு ஆராதனை நடத்தணும். அப்ப நான் சொன்னேன், நாங்க இன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிருவோம். இயேசு உனக்குள்ள இருக்கனால இந்த பகுதியில் இருக்க பிசாசு பிடிச்சவன் வியாதி பிடிச்சவனுக்கு எல்லாம் சோம் பண்ண வேண்டியது நீ தான் வேலைன்னா எல்லாரும் பக்கத்துல இருக்க மேல கை வச்சுட்டான். அப்பமே கை வச்சு ஜெபம் நான் சொல்லவே இல்லை. அவனே அவனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டா, தேசம் அசைகிறது. ஹல்லேலூயா. இந்த பெரிய காரியத்தை நான் செய்ய போறத நீ சிநேகிதன் என்றால் அறிந்திருப்பாய். நீ வேலைக்காரன் உனக்கு தெரியாது. நிறைய வேலைக்காரர்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், இனி உங்களை ஊழியக்காரன் சொல்லுவார். ஊழியக்காரனுக்கு தெரியாதத சிநேகிதனுக்கு சொல்லுவேன். நிறைய ஊழியக்காரனுக்கு தெரியாது, இப்ப சிநேகிதர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஊழியக்காரன் வேற மாதிரி, வேலைக்காரனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் இன்னும் சர்வெண்ட் ஆஃப் காட் தான், நம்ம ஃப்ரெண்ட் ஆஃப் காடாக உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தன்னுடைய நேசத்தினால இழுத்து கொண்டது மாத்திரமல்ல, தன் உள்ளத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு சொன்னதுனால நாம் அவருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தம். தேவ பிள்ளையே, இது வேதம் காட்டுகிற உண்மை. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேதம் காண்பித்து கொடுக்கிற தெளிவான உண்மை. இதை ஏதோ மறந்து விட்டோம், எங்கேயோ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. சிநேகிதன் என் ஆண்டவருக்காக என் ஜீவனையும் தருவேன். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மூன்றாவது பதவி நன்றாய் கவனிங்கள். கிறிஸ்துவுக்குள் நான் அந்த ஸ்தானாதிபதி, அம்பாசிடர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம யாரையா? அம்பாசிடர், ஸ்தானாபதி. அதாவது என்ன அர்த்தம்? என் நாட்டின் பிரதிநிதியாக நீ அந்த நாட்டுல போய் இருந்து எனக்காக கிரியை செய்ய என்று சொல்கிற உன்னத நிலைமை. ஹல்லேலூயா.
I am not only a child of God, I am not only a friend of God, but I become an ambassador, sending forth by my God to the another nation to inherit and establish his kingdom. திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுட்டு வேலைக்காரனெல்லாம் அனுப்பினார். அதுல ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிலரை கல்லெறிந்து கொன்று விட்டார்கள், சிலரை அடித்து வெறுமையாக்கி அனுப்பி விட்டார்கள், சிலரை சிறையிலே போட்டு விட்டார்கள், எல்லாம் செய்தாங்க. அப்போ என் குமாரனை அனுப்பினால் அஞ்சுவார்கள் என்று எண்ணி தன் குமாரனையே பிதாவானவர் அனுப்பினது போல. Brother, you are not ordinary. You are not ordinary, sister. My sister, you are not ordinary. You are representing God in this Pondicherry. You are representing God in Kadalur. You are representing God in Madras. You are representing God in Vellore. You are representing God in Bihar. You are representing God wherever from you are. நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லுகிற ஒரு பெரிய மாவீரன் இருந்தான். அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய படை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு அவனுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று வந்தபோது நெப்போலியன் போனபார்ட்டுக்கு தெரிந்தது. என்ன தெரிந்தது தெரியுமா? உனக்கு விரோதமாக எகிப்தியர்கள் வருகிறார்கள், யுத்தம் பண்ணிக்கிறதுக்கு வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அவன் ஒன்று செய்தான், ஒரு அம்பாசிடர் அனுப்பினான். போய் சொல், அங்கே சொல், என்னை எதிர்க்க வேண்டாம் என்று நீ போய் என்னுடைய நாமத்திலே சொல். இந்த அம்பாசிடர் போனார். என்ன செய்தார் தெரியுமா? இந்த அம்பாசிடர் போய் என்ன செஞ்சார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுறேன். அந்த எகிப்தின் ராணுவ தளபதி வருகிறான், இவர் அம்பாசிடர் ஆஃப் நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லி போய் அங்க ஒரு கோடு போட்டார். ஒரு குச்சி கையில் வச்சிருந்தார். நெப்போலியனுடைய அம்பாசிடர் ஆகிய நான் எகிப்தின் சேனாதிபதியையும் சேனையும் பார்த்து சொல்கிறேன், இந்த கோடை தாண்டினேனா வேற நடக்கும். என்ன நடந்தது தெரியுமா? சரித்திரத்தை எடுத்து வாசி பாருங்க. ஒரு இன்ச்சு முன்னால வரமாட்டேங்க, கால் முன்னால நிக்கிற ஒரே ஒரு ஆளுதான். ஒன் மேன், ஒரே ஒரு மனுஷன் நிக்கிறான். இங்க ஒரு பெரிய சேனையே நிக்குது. அவன் சொன்னதெல்லாம் நான் அந்த நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்கிற மாவீரனுடைய அம்பாசிடராக சேனாபதியாக நிற்கிறேன். நான் உனக்கு அவனுடைய பேரிலே கோடிட்டு சொல்கிறேன், இந்த கோட்டை தாண்டினேனா வம்பு. ஒரு இன்ச்சும் தாண்டலையா? ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஆளு சும்மா சொல்லல. இந்த ஆள் சொன்னானா அரசாங்கமும் சேனையும் பின்னால நிக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அம்பாசிடர் பதவி வேணும்? கை வைத்துங்க பார்க்கலாம். கை வைத்துங்க. எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக? அல்லேலூயா. திருச்சினாலும் சரிதான், வெள்ளூர்னாலும் சரிதான், கடலூர்னாலும் சரிதான், விழுப்புரம்னாலும் சரிதான், திண்டிவனம்னாலும் சரிதான் நிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்படி போய் நிக்க முடியுமான்னா தனியா எப்படி? என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, 33 வருஷம் ஆச்சுங்கிறீர், பீகார் இப்பவுமே இப்படி இருக்குது, அப்ப எப்படி தனியா வந்து நின்னீரு? எப்படியே தனியா வந்து நின்னுரு? இன்னைக்கு இருக்கிறத காட்டில அன்னைக்கு 15 கிட்டத்தட்ட 20 கிலோ குறையா இருந்தேன். நான் தனியா தான் நிக்க முடிஞ்சது. எனக்கு ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நான் தனிமையா போகல. அவருடைய சேனையும் அவரும் அவருடைய அதிகாரமும் என்னோட கூட இருக்கிறது என்கிறதுனால, நான் அந்த அதிகாரத்துல போனதுனால அந்த சத்துரு இதுவரைக்கும் என் மேல கை போடல. யுத்தங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பலவான காரியங்கள் நடந்தது, ஆனா இதுவரைக்கும் ஒருத்தனாவது கை போடல. ஏன்னா சொல்லுவான், ஒரு தடவை இப்படி நடந்தது. நாங்க இப்ப இருக்கிற சிக்கரியால நடந்துக்கும் போது நாங்க மேல படுத்திருக்கோம், ஜன்னல் கதவு இல்லாத வீட்டுல படுத்திருக்கோம். கீழே 15 பிள்ளைங்களோடு கூட ஒரு சகோதரி போல இறந்து போயிட்டார்கள் போன மாசத்துல. இந்த சாந்திங்கிற சகோதரி 15 பிள்ளைங்களை வச்சு படுத்துட்டு இருக்காங்க. கீழே பிள்ளைங்க எல்லாம் படுத்திருக்காங்க, மேல ஜன்னல் கதவு கிடையாது, கிரில் கிடையாது. நாங்க அந்த வீட்டுல படுத்திருக்கோம். 6 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து இந்த கிரில்ல நின்று இருக்கான். எல்லா பிள்ளைங்களும் எந்திரிச்சிச்சு. 11 மணி 11:30 மணி இருக்கும்.
ராத்திரியில 11:30 மணிக்குல பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சிட்டு அந்த சத்தத்துல எந்திரிச்சிட்டு அதுங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு பயம். ஐயோ அங்கிளை போய் பிடிச்சிட போறானுங்க, அங்கிளை பிடிச்சிருக்கானு சொல்லிக்கு அந்த சாந்திங்கிற சகோதரி சொல்லிக்கு நம்மளாம் ஜோம் பண்ணணும் சொல்லிக்கு இதுங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் துப்பாக்கி எந்த 6 பேரும் சொல்றான். ஒருத்தன் சொல்லியிருக்கான், இந்த பிள்ளைங்க கிட்ட என்னடா இருக்குது, அனாதை பிள்ளைங்க, மேல போவோம், அந்த ஆளு மேலதான் இருக்கிறான், மேல போனா கிடைக்கும். பக்கத்துல இருக்கும் சொல்றான், அந்த ஆள் மேல கை போட முடியாது, அவன் கிறிஸ்தவனாக்கும். அந்த ஆள் மேல கை போட முடியாது, கிறிஸ்தவன் சொன்ன உடனே இந்த 6 பேரும் ஓட்டம் முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் நல்லா நிம்மதியா தூக்கம் மேல. இந்த 6 பேரும் ஓட்டம் பிடிச்சா அங்க எதிர்த்தால முள்ளுக்கம்பி வேலி கட்டி இருந்தான் அடுத்தவன். அவ்வளவு பேரும் அங்க போய் சத்தம் போடுறான், லவா லவா, ஐயோ அம்மா அப்பா பாபுரே பாபுன்னு சொல்றான். நான் தான் டிஞ்சர் கொண்டு போட்டேன். போய் டார்ச் எடுத்துட்டு பார்த்தா அவன் முள்ளுக்கம்பியில இங்க கிழிச்சிருக்கு டிஞ்சர் போட்டு. எதுக்குப்பா வந்தீங்கன்னா, சும்மா வந்தோம் சார், சும்மா வந்தோம். அப்ப சொன்னா, அப்பமே சொன்னேன் நீர் கிறிஸ்தவர் ஒன்னா பத்தாட்டாரு நம்மள விடு, இங்கே வந்துட்டு பாரு அப்படிங்கிறான் ஒருத்தன். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? எப்படி தெரியுமா? நீயும் நானும் சாதாரண ஆள் அல்ல, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. நீ வேலைக்கு போறாயா, அங்க சொல்லு நான் ஸ்தானாதிபதி என்னட்டு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறாயா, அங்க சொல்லு நான் ஸ்தானாதிபதி. நீ எங்க இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி. ஆனா அதனுடைய முக்கியமான ஊழியம் ஒப்புரவாக்குதலே. ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகாததால தேவ ஆசீர்வாதத்தை இழந்து, தேவ மகிமை இழந்து, தேவ சமாதானத்தை இழந்து, தேவ சந்தோஷத்தை இழந்து, சாத்தானால பீறி போடப்பட்டு இருக்கிற அந்த ஜனத்தை அவர்களையும் தேவனையும் இணைத்து விடும் கருவியாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் இந்த பூமியிலே ஸ்தானாபதியாக வைத்திருக்கிறார். முந்தா நாளோ 4 நாளோ நான் டெல்லியில் இருந்தேன். இங்க ஒரு சகோதரன், வாலிப சகோதரன், அவருக்கும் 2 சின்ன பிள்ளைகள், நன்றாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். 3 வருடத்திலே 3500 பேர் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள், சபையாக மாற்றப்பட்டிருக்கார்கள். டெல்லி in 3 years 3500 people. எப்படிப்பட்டவர்கள் மத்தியில தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள் மத்தியில தெரியுமா அவர்கள் ஆண்டவர் உபயோகப்படுத்திருக்கார்? டெல்லியில ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க தொழில் திருடுறது. அவங்க தொழில் திருடுறது. யாருக்கு தெரியுமா பொண்ணு கொடுப்பான்? எந்த மாப்பிள்ளை 2 தடவையாவது ஜெயிலுக்கு போயிருக்கான் அவன் தான் பொண்ணு கொடுப்பான். திருட்டு குற்றத்துல 2 தடவையாவது மாப்பிள்ளை வந்தோடனே மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறான்னு கேட்க மாட்டான், எத்தனை முறை ஜெயிலுக்கு போனா. அப்படித்தான் பொண்ணு கொடுக்கிறான் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளையும் கர்த்தர் அவரை உபயோகப்படுத்தி கிட்டத்தட்ட டெல்லியில பல இடங்களில 100 இடங்களுக்கு மேலாக ஆராதனை குழுக்களை ஆரம்பித்து 3500 பேரை 3 வருஷத்துல ரட்சித்த பழ அந்த சகோதரன், வாலிப சகோதரன், 2 சின்ன பிள்ளைகள். போன மாதத்துல அவருடைய மனைவியை பாம்பு கடித்து அவள் செத்து போனாள். Can you just imagine? Can you just imagine? அந்த சகோதரன் நாங்கள் போயிருந்த அந்த கன்சல்டேஷன்ல அவர் வந்திருந்தார். ரோட்ரிக்ஸ். அவருடைய முகத்தை நான் பார்த்தேன். அவரை கட்டி தழுவி முத்தமிட வேண்டும் என்று போல இருந்தது. 3500 பேரை 3 வருடங்களுக்குள்ள சபையாக்கி விட்ட ஒரு வாலிபன். ஆனால் அவளை எழுந்து சொன்னா, கர்த்தர் சகல ஆறுதலின் தெய்வன் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு கர்த்தர் என்னை பாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் சென்று போன பின்பு இந்த திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு பழக்கங்களில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை மாற்றிவிட்டேரே, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னை அம்பாசடராக, ஸ்தானாபதியாக அங்க வைத்திருக்கிறார். ஆகையினால மரணம், என் மனைவியின் மரணம் என்னை அங்கே இருந்து அசைக்க முடியாது. ஏனென்றால் நான் இல்லை, இந்த அங்கே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். Nothing moves me. Nothing moves me. Nothing moves me. Nothing moves me. அம்மா
என்னுடைய சாட்சி சொல்லி பெருமைப்படுவதில்லை, நான் மற்றவர்களின் சாட்சி சொல்லி நான் உனக்கு சவால் எடுக்கிறேன். நீயும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக ஜனங்களை